our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தம்மில் நம்பிக்கையாயிருப்போரை காக்கவும் ஸ்திரப்படுத்தவும் கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தீங்கு உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது தேவனையே பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பொல்லாங்கனிடமிருந்து உங்களை பாதுகாப்பார். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் கூறுகிறது. சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு கரம் இருக்கிறது. அது தேவகரம். அந்த கரம் நம்மை ஆசிர்வதிக்கும் கரம். தேவகரம் நம்மோடு இருக்கும்போது நாம் சாபத்திற்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாற்றினார் என்று வேதம் கூறுகிறது. நமக்கு எதிராக வரும் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். மேலும் அந்த சாபத்தை அவர் நமக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார். யோபுவை பாருங்கள். யோபுவின் வாழ்வில் தீங்கு வந்தது. ஆனால் தேவகரம் அவரோடு இருந்தபடியால் ஆண்டவர் அவருடைய சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றினார் என்று வாசிக்கிறோம். அதுபோலவே எந்த ஒரு சாபமும் தீங்கும் உங்களை தொடாது. ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் உங்களோடு இருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கினாலும் தீமையினாலும் நிறைந்ததாய் இருக்கிறது. நமக்கு தீங்கு செய்யும்படியாக பொல்லாத ஜனங்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கிறார்கள். இவற்றின் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய உண்மையில் ஆறுதலை கண்டடைய முடியும். ஆண்டவரோடு நாம் நெருங்கிய ஐக்கியம் கொள்ளும்படி அவருடைய வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நாம் நாட வேண்டியது முக்கியமாகும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் போது நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உடனடியாக நமக்கு சகாயம் செய்ய வருகிறார். யார் யாரிடமோ உதவியை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நாம் தேவனிடம் மாத்திரமே செல்ல வேண்டும். நான் எப்போதும் சொல்வது போல பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உடனடியாக உங்களுக்கு உதவி செய்ய வருவார். நம் தேவன் எவ்வளவு அன்பானவர்! இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கினுள் கிடைக்கிறது. பொல்லாத மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றனர். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும் போது அவர்கள் பொறாமை கொண்டு தீங்கான காரியங்களை நமக்கு விரோதமாக செய்ய முயற்சிக்கின்றனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய அனைத்து பக்திமான்களும் ஆண்டவரை உண்மையாய் தேடினர். ஆனாலும் எல்லாவித தீமைகளையும் தங்கள் வாழ்வில் கடந்து சென்றனர். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டான். தன்னுடைய தகப்பனோடு இணைந்து கர்த்தரை கவனமாய் அவன் பின்பற்றியதால் அவர்கள் அவன் வாழ்க்கையையே அழித்து போட நினைத்தார்கள். அவன் வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வழிகளை கருத்தாய் பின்பற்றிய காரணத்தால் அவர் அவனை எப்படி பாதுகாத்தார் என்று கண்டு கொள்கிறோம். பிரியமானவர்களே,
ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு உபத்திரவம் கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு எண்ணினாலும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவரையே ஏறெடுத்து பாருங்கள். யோசேப்பு எப்போதும் ஆண்டவரையே நோக்கி பார்த்தான். அவருக்கு பிரியமானவற்றையே எப்போதும் செய்ய பிரயாசப்பட்டான். நீங்களும் ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியங்களையே செய்திடுங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். அவர் வழிகளை பின்தொடருங்கள். அப்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அவர் தொடரும் எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் உங்களை காத்து உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். பட்டணம் ஒன்றில் ஒரு கிறிஸ்தவ அதிகாரி வசித்து வந்தார். தினமும் காலையும் மாலையும் அவருடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் உண்டு. பக்கத்து வீட்டு நபருக்கோ இந்த குடும்பத்தின் மீது பொறாமை ஏற்பட்டதால் எப்படியாவது பில்லி சூனியம் வைத்து அந்த குடும்பத்தினரை அழித்துவிட தீர்மானித்தார். மந்திரவாதி ஒருவரை சந்தித்து பெரும் தொகையை தருவதாக வாக்களித்தார். அந்த மந்திரவாதி வலிமை வாய்ந்த சாத்தானின் தலைமையில் ஒரு கூட்ட அசுத்த ஆவிகளை அனுப்பினான். அதுவரை தங்கள் எஜமானின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த அந்த ஆவிகள் இப்பொழுதோ வேகமாக மந்திரவாதியிடம் திரும்பி வந்தன. எஜமானே, அந்த மனிதனின் வீட்டை தவிர வேறு எந்த வீட்டிற்கு வேண்டுமானாலும் அனுப்பும். காரணம், அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்களால் அங்கு போக முடியாது என்று கூறின. இதை அந்த மந்திரவாதி அவரிடம் கூறிய போது அவருக்கு அதிர்ச்சியை தந்தது. நேராக அவர் அந்த அதிகாரி வீட்டிற்கு சென்று எந்த மந்திரவாதமும் அவரது குடும்பத்தை தாக்க முடியாததன் காரணத்தை வினவினர். அதற்கு அந்த அஞ்சல் அதிகாரி கிறிஸ்துவின் அன்பும் அவரது பரிசுத்த பிரசன்னமும் எப்படி அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கின்றது என்பதை விளக்கினார். ஆம், இது போலவே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தீயவர்களிடமிருந்து பாதுகாப்பார். எல்லா விதமான சாபத்தையும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் பலவித போராட்டங்களுடன் வாழலாம். உங்கள் வியாபாரத்தில் அல்லது தொழிலில் இலக்கை அடைவதற்கு நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு உழைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் எதிரியானவன் உங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாதபடி தடுக்கிறவனாய் இருக்கிறான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிற தேவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக இதை உங்களுக்கு செய்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆகவே உற்சாகமாயிருங்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதித்து எல்லா தீங்கிற்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார். ஜெபம் 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 மாத்திரமே நாம் ஆண்டவரை அணுக முடிகிற ஒன்று. பிரியமானவர்களே, அதையே நீங்களும் செய்திடுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து வெளியே வருவீர்கள். இவ்வுலகில் ஜனங்கள் நம்மை வஞ்சிக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு எது சிறந்தது என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். இன்றைக்கு ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எனக்கு நீர் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பாதுகாப்பதாக நீர் வாக்கு கொடுத்துள்ளதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாத மக்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் நீர் மாத்திரமே என் நம்பிக்கையா இருப்பதால் உம்மை முழுவதுமாக நம்பி உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை நாடி உம் பாதத்தை பற்றிக் கொள்கிறேன். நீர் மாத்திரமே என் நம்பிக்கையாகவும் பலனாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர். ஆண்டவரே, எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தருளும். நானும் பிள்ளையாக இருப்பதால் என்னை கண்ணோக்கும். என்னுடன் இருந்தருளும். என் பாதைகளிலெல்லாம் என்னை வழிநடத்தி மகிமையான உம் ஆசிர்வாதங்களினால் என்னை ஆசிர்வதித்தருளும். எப்போதும் என் பட்சத்திலிருந்து வாழ்வில் என்னை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆச்சரியமான சமூகம் எனக்கு முன் செல்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். இன்றைக்கு வாக்கு பண்ணுகிற வண்ணம் நீர் அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து கொண்டு இவ்வுலகின் எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற எல்லா சூழல்களிலிருந்தும் என்னை விடுவித்து அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.